எசேக்கியேல் 34வது அதிகாரம் 5வது வசனம். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. இவ்வுலகில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு உலகில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பெரும்பாலான மக்கள் இயேசுவை குறித்து கேட்கிறார்கள், ஆனால் தங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனம் போல வாழுகிறார்கள். அவர்கள் சிதறுண்ட ஆடுகள் அல்லது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாயிருக்கிறார்கள். தாங்கள் போகும் பாதை சரியா அல்லது தவறா என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து நானே நல்ல மேய்ப்பன் என்றார். அவைகளுக்கு என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். அமைதியான வாழ்விற்கு என்ன வழி என்று யோசிக்கிறீர்களா? இயேசுவை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது தன்னை நம்பினவர்களை இயேசு கைவிடாமல் தன்னோடு சேர்த்து கொள்ளுவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். அப்பொழுது நன்மையான சிந்தனையும் செயலும் உங்களுக்குள் ஏற்படும். நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள். ஜெபம். இயேசுவே, உம்மை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை கைவிடாமல் கடைசி வரை நடத்தி செல்லும். நான் உம்மையே நம்பியிருக்கிறேன்.